அப்போ ஒரு நாள் நந்திக்கு 7 வயசு இருக்கும்போது அவங்களுடைய வீட்டுக்கு மித்ரா வருணர்கள் அப்படிங்கிற 2 தேவர்கள் வராங்க. 2 தேவர்களுமே வந்து சாப்பாடு சாப்பிட்டு போறாங்க. அப்ப அந்த தேவர்கள் நந்தியை பார்த்து, "நீ 100 வருஷம் வாழ்வ, அதிக நாட்கள் வாழ்வ" அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறதுக்கு பதிலா, "நீ நல்ல ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கு போவ" அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு போறாங்க. இதனால சிலோத முனிவர் ரொம்ப சோகமாயிறாரு. அதனால அந்த முனிவர்கள்கிட்டயும் தேவர்கள்கிட்டயும் என்ன கேட்கிறாருன்னா, "என் குழந்தைய நீங்க ரொம்ப நாள் வாழ்வ அப்படின்னு சொல்லிட்டு தானே வாழ்த்தணும். ஏன் ஒரு அதிகாரம் உள்ள இடத்துக்கு போவ அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துனீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அப்பதான் அவங்க சொல்றாங்க, "நீ வந்து தப்பா எடுத்துக்காத. உண்மையதான் சொன்னோம். உன்னுடைய குழந்தை 8 வயசுக்கு மேல வாழவே வாழாது. அவருடைய ஆயுட்காலம் 8 தான்" அப்படின்னு சொல்ல சிலோத முனிவர் சோகமாயிறாரு. அப்ப இந்த தகவலை கேட்ட 7 வயது கொண்ட நந்தி என்ன பண்றாருன்னா, "அப்பா கவலைப்படாதீங்க. நான் ரொம்ப நாள் உங்க கண்ணு முன்னாடி உயிரோட இருப்பேன். நான் சிவனை நோக்கி தவம் இருந்து நான் என்னுடைய ஆயுட்காலத்தை கூட்டுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப அவருடைய அப்பாவான சிலோத முனிவர் என்ன சொல்றாருன்னா, "நானே 1000 வருடம் கடும் தவத்திற்கு பிறகுதான் சிவனை பார்த்தேன். ஆனா உனக்கு இருக்கிறதே ஒரே வருஷம் தான். நீ எப்படி தவம் இருந்து சிவனை காண முடியும்னு சொல்ல, சிவன் உண்மையான பக்தி இருந்தா எப்ப வேணா வருவாரு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சிலோத முனிவரும் நந்தியின் கோரிக்கைக்கு அனுமதி கொடுக்கிறாரு. அப்போ நந்தி பூனை நதியில போய் அதனுடைய ஆழத்தில் நின்னு தண்ணிக்குள்ள மூச்சு அப்படிங்கிற ஒன்னையே மறந்து தவம் செய்ய தொடங்குறான். அவன் ருத்ர நாமமான சிவனின் நாமத்தை உச்சரித்துக்கிட்டே அந்த தவத்தை தொடர்றான். 1 கோடி முறைக்கு மேல ருத்ர நாமத்தை அவன் சொல்ல சிவன் மெய் மறந்து போய் நந்தியை பார்க்க வராரு. நந்தி முன்னாடி சிவன் காட்சி அளித்த உடனேயே நந்தி மெய் சிலிர்த்து போயிடுறான். அப்போ தான் என்ன வரம் கேட்க எதற்காக தவம் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மறந்து போன நந்தி என்ன பண்றாருன்னா, சிவனை அடிக்கடி பார்க்கணும், உங்களை நான் அடிக்கடி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா எனக்கு இன்னும் 1 கோடி முறை இந்த ருத்ரநாமத்தை சொல்ல அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கேட்கறான். அப்படி கேட்கும்போது சிவனும் அப்படியே ஆகட்டும்னு சொல்ல மறுபடியும் நந்தி 1 கோடி முறை ருத்ரநாமத்தை சொல்றான். அப்படி சொல்லி உடனே மறுபடியும் சிவன் காட்சி தராரு. உனக்கு என்ன வேணும்னு கேட்க, நான் மறுபடியும் உங்களை பார்க்கணும், நான் மறுபடியும் 1 கோடி முறை ருத்ரநாமம் சொல்ல வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இந்த மாதிரி 7 தடவை தொடர்ச்சியா நடக்குது.